ஸ்ட்ரென்த் ஆஃப் சேட்டன். ஆமென். இந்த சாத்தானுடைய அந்த வல்லமை. ஆமென். தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, உலகத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தருடைய வல்லமை. ஆமென். அப்போ வல்லமைகளை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. சில வல்லமைகள் தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமை மாத்திரமே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது உலகத்தின் வல்லமை த்ரூ வேர்ல்டு த்ரூ ஈவில் நம்ம மேற்கொள்ள துடிக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டி வைரஸ், அந்த டி செக்ஷனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமென். டிஸ்ஒபீடியன், இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம டவுட்ஃபுல், இப்படி பட்ட காரியங்களெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி 9வது அந்த டி வைரஸ், டிசிட், வஞ்சகம். டிசிட்னா என்னது? வஞ்சகம். வஞ்சகமான முறையில் தான் பிசாசு உள்ள நுழைஞ்சான். வஞ்சகமான அந்த எண்ணம், அதாவது வஞ்சகம்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே பாசிங் வந்து போகும். நீங்கள் என்ன தான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், என்ன தான் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி முகமுகமாக கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி தான் இருந்தாலும், இந்த வஞ்சகத்தின் ஆவிங்கிறது அது இன்றைக்கி நிறைய பேர்களுக்குள்ளே வஞ்சகமாக ஒரு நாளைக்கு எப்படியாவது அந்த ஆவி வஞ்சகமாக நம்மளை நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யும், அதில் ஜெயிக்கவும் செய்யும். இதுதான் உண்மை. நீங்கள் இதை குறித்து வசனத்தில் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8-12 வசனங்கள் வரை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8-12 வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமம் வெளிப்படுவான், அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது இந்த வஞ்சகத்தின் ஆவி உள்ளவன் நீக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. நீக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் எப்போ அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்? நல்லா நீங்கள் கவனிக்கணும். எப்போ அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது? Then the lawless one, the Antichrist, will be revealed, and the Lord Jesus will slay him with the breath of his mouth and bring him to an end by appearance of his coming. Amen. தமிழில் தான் நல்லா போட்டிருக்கு. எஸ், ஆமென். நீக்கப்படும் போது, யார் நீக்கப்படும் போது அப்படின்னா சபை நீக்கப்படும் போது. சபை நீக்கப்படும் போது அந்திகிறிஸ்து இப்போ வருகிறதற்கு ரெடியாக இருக்கிறான். புரியுதா? உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது. ஆமென். அந்திகிறிஸ்துனுடைய அடையாளங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் அப்படி தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்திகிறிஸ்துனுடைய அடையாளங்கள் என்ன? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பதிமூன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம், பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம், அதுதான் ஆன்டி கிரைஸ்ட், கள்ள கிறிஸ்து, டெவில், லூசிஃபர். பட்டயத்தினாலே அவனை கர்த்தர் சங்கரித்திருக்கிறார், அவன் தலையை நசுக்கியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். தலை நசுக்கப்பட்ட சத்ரு,
தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம், தலையில் தான் விஷம் இருக்குது. அவன் விஷம், அவனுடைய அக்கிரமம் எல்லாத்தையும் கர்த்தர் பிடுங்கிட்டார். கொலோசியர் 2 இருக்குல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்துட்டார். ஆனால் அது அந்த மிருகம் காயப்பட்டு இன்றைக்கி இருக்குது, காயப்பட்டு அது பிழைச்சிருக்கு. கொஞ்சம் அந்த நீங்கள் ஒரு பாம்பை அடித்து போட்டால் கூட கொஞ்சம் நேரம் அதுக்கு உயிர் இருக்கும். அதே தான், அது செத்த பாம்பு தான், செத்த பாம்பு தான் அது. அது தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக செத்த பாம்பு. ஆனால் உலகத்தார் அதை மோசம் போக்குகிற சர்ப்பம். ஆமென். எஸ், அவனுடைய வல்லமைகளெல்லாம் சிலுவையில் பிடுங்கியாச்சு. அதனால தான் பாருங்கள், நீக்கப்படுகிறவர் வெளிப்படும் முன்னே, ஆமென், அது நீக்கப்படும் போது, யார் நீக்கப்படும் போது? ஹோலி ஸ்பிரிட். when Holy Spirit depart from the world, உலகத்திலிருந்து அவர் நீக்கப்படும் போது, உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக இந்த பூமியில் கிருபையின் காலத்தில் நம்மை வழி நடத்துகிறதற்கு கர்த்தர் சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 16, 13, 14 வசனத்தில் அப்படி பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், அவர் அந்த சர்ப்பம் அந்த ஆன்டி கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் பூமியில் வார்த்தை இருக்காது, சத்தியம் இருக்காது, சத்தியம் அடுபட்டு போயிடும். நீங்கள் பைபிளில் என்ன தான் வசனம் இருந்தாலும் நீங்கள் அதை தேடினாலும் அவங்க ஆராய்ஞ்சாலும் ஒன்றும் புரியாது உங்களுக்கு. ஏன்னா ஜீவன் இல்லை, ஆவி இல்லை. ஆவி இல்லாத சரீரம் செத்த சரீரம். கலாத்தியர் 2:26 சொல்லுதில்ல, ஆவி இல்லாத சரீரம் செத்த சரீரம். ஸோ ஆவி இல்லாத ஒரு சபையே கிடையாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிறது அதுதான். அப்போ நம்ம வசனத்துக்குள்ளே வருவோம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா? மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி கொடுக்கும்படி, அதுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது கடைசி வாரில் தேவன் அதை ஜெயிக்கணும், நம்ம அதை ஜெயிக்கணும், தேவ பிள்ளைகள் அதை ஜெயிக்கணும். ஆமென். நம்ம அவனோட யுத்தம் பண்ணணும், சும்மா இல்லை. அதனால தான் அதுக்கு என்ன செய்கிறார் இப்போ? பிரைஸ் காட். அதுக்கு ஒரு சத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரையும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அந்த நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பார்த்தீங்களா? அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த மிருகத்தின் லக்கம் 666 666 சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி அந்த 666 ஸ்பிரிட்லாம் இன்றைக்கி தேசத்தில் இருக்குது, நம்பரிங்கில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருள்லையும் இருக்குது, பார்கோடில் இருக்குது. பார்கோடுன்னு ஒரு சோப் வாங்கினீங்கனாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம், பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடினுடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த பார்கோடினுடைய ஃபஸ்ட்டு 2 கோடு, மிடில் 2 கோடு, கடைசியில் இருக்க 2 கோடுக்கு நோ நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் நம்முடைய அதாவது www.comனு உள்ளே போகிறீங்கல்ல, அந்த நம்பர்னுடைய லக்கமே வந்து 666 தான். www உன்னுடைய நம்பரே, மறைமுகமான நம்பரே 666. அந்த 66ஐ பயன்படுத்தி தான் நீங்கள் உள்ளே நுழைகிறீங்க. நீங்கள் உள்ளே நுழைகிறீங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் நுழைகிறீங்க. சாஃப்ட்வேர் வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் அதுக்கு பேரே பார்த்தீங்களா? சாஃப்ட்வேர். ஆமென். அவனுடைய பேச்சு வெண்ணையை போல மிருதுவாக இருக்கும், சாஃப்ட். அப்படி தான் அது பிசாசை ஏவாள்கிட்ட அப்படி சாஃப்ட். வஞ்சகம், டிசைடு, வஞ்சகத்தின் ஆவி. உங்கள்கிட்ட சாஃப்டாக பேசுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடிஞ்சு பேசுகிறாங்கன்னா, சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கடிந்து கொள்கிறாங்கன்னா கீழ்ப்படிங்க. தேனொழுக பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அப்படியெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மலாம் கடவுளா, நம்மலாம் தூதனா, நம்மலாம் பெரிய பரிசுத்தவானா? நம்ம சாதாரண மனுஷன் தானங்க. இயேசு தான் நமக்காக மரிச்சிட்டாரு, அப்புறம் என்ன? வஞ்சகம், டிசைட். ஸோ அந்த வஞ்சகத்தினுடைய ஆவி இப்போ இருக்குது. ஆனால் இப்போவே இந்த போடுதுன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. அது தந்திரமாக நம்ம வாங்குகிற எல்லா பொருள்லையுமே இந்த மிருகத்தின் சொரூபம், இந்த லக்கம் இருக்குது, இந்த நம்பர். எஸ்,
Amen. அந்த நம்பர் இருக்கு, பீஸ்ட் நம்பர். பீஸ்ட் ஆர் த நம்பர் ஆஃப் ஹிஸ் நேம். நம்பர் ஆஃப் ஹிஸ் நேம். அந்த நம்பருடைய புத்தியுள்ள மனுஷன் அதை கணக்கு பார்க்க கடவன். அது 18ஆம் வசனம் சொல்லுகிறது. இதிலே ஞானம் விளங்கும். ஞானத்தின் ஆவி இருந்தால் தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் இருக்குங்க. ஒரு ரப்பர் வாங்குங்க, ஒரு எரேசர் வாங்குங்க, ஒரு பென்சில் வாங்குங்க, அதில் பார்கோட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. பார்கோடு இருக்கும், எல்லா பொருள்லேயும் இருக்கும் பார்கோடு. எல்லா பொருள்லேயும் வந்துருச்சு பார்கோடு. அதான் அந்த நம்பர். ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்பரில் தான் வந்துச்சு. உங்களுக்கு எனக்கு நம்பர் இருக்குது தெரியுமா? நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் தானே கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன நம்பர்? ஃபோன் நம்பரு, இன்னென்ன நம்பர்? ஆதார் நம்பரு, இன்னென்ன நம்பர்? பேன் நம்பரு, இன்னென்ன நம்பரு? ஏடிஎம் நம்பரு, இன்னென்ன நம்பர்? ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்றாங்கல்ல. உங்கள் ஓடிபி நம்பர் நீங்கள் எங்ககிட்ட சொல்லிடாதீங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்பர்ஸ், நம்ம நம்பரில் தான் அழைக்கப்படுறோம். அங்கே வந்துட்டோம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிசைட், சத்ருனுடைய டிசைட் எங்கே பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ, அதாவது சபைதான் ஸ்திரீ. Here is wisdom. Let the person who has enough insight calculate the number of the beast, for it is the imperfect number of a man, and his number is 666. 6 வந்து மனுஷனுடைய லக்கம். 6ஆம் நாளில் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அதே 6ஆம் நாளில் தான் பீஸ்டையும் சிருஷ்டித்தார். மிருகத்தையும் அதே 6ஆம் நாளில் தான் சிருஷ்டித்தார். அதனால தான் பாருங்கள், அது தந்திரமாக மனுஷனை நான் உண்டாக்கின நாளில் தானே என்னைய உண்டாக்கின. நான் மிருகத்தின் அது எந்த அதாவது மனுஷனோடு கூட வேறு எந்த மிருகத்தை அன்னைக்கு வேறு எந்த இதை உண்டாக்குனார்னா மிருகங்களையும் அன்னைக்கு தான் உண்டாக்குனார். ஸோ அது என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு மிருகத்தின் ஆவி. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். ஞானமுள்ளவன், புத்தியுள்ளவன் அதை கணக்கு பார்ப்பான். இப்போ நான் அதுக்குள்ளே போகல, நான் வேகமாக வசனத்துக்குள்ளே வர்றேன். அப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 12 வசனங்கள் வரையும் பாருங்க, வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். 8ஆம் வசனத்திலிருந்து போடுங்க. ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அவனை கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினாலே, breath of his mouth, amen, slay him with the breath of his mouth, amen. அதுதான் ஜீவ ஆவி, எழுப்புதலின் ஆவி. அதுதான் அதில் இருக்குது. ஜோயே, ஸ்பிரிட் ஆஃப் ஜோயே, ஜீவ ஆவி, ஆவியானவர். ஆமென். அப்போ ஜீவ ஆவியாக அவனை நாசம் பண்ணுவதற்கு. ஆமென். எஸ், அடுத்த வசனம் 9-10. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். பார்த்தீங்களா, நான் அங்கே உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னேன். பொய்யான அற்புதங்கள். இன்னைக்கு பொய்யான அற்புதங்கள் எத்தனை நடக்குது? பொய்யான அற்புதங்கள் இன்னைக்கு எவ்வளோ நடக்குது? பிசாசு இன்னைக்கு அற்புதம் செய்யுது, பொய்யான அற்புதம். அமேன். மேஜிஷியன் அவங்களும் அற்புதம் செய்கிறாங்க, மந்திரவாதிகள் அற்புதம் செய்கிறாங்க, சூனியக்காரன் அற்புதம் செய்கிறான். அமேன். அல்லேலூயா. பொய்யான அடையாளம், பொய்யான அற்புதம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே. அப்போ ஒருத்தன் கெட்டு போகிறான்னு சொன்னால் அவன் இந்த பூமியிலே கண்டுபிடிச்சிடலாம், அவன்கிட்ட நீதி இருக்காது, அவனுக்கு அநீதி. அதான் அந்த வஞ்சகத்தின் ஆவி தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சத்தியத்தை கேட்பாங்க, சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஆவியோ வஞ்சகத்தினாலே நிறைந்திருக்கும்.
வஞ்சகத்தினாலே நிறைந்திருக்கும். டிசிட், இது ரொம்ப முக்கியம். இவங்க கண்டிப்பாக இவங்க பரலோகம் போக முடியாது. இவங்க கெட்டு போகிற லிஸ்ட்டில் உள்ளவங்க தான். ஆமென். அதை புத்தி உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆவியை பெற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஞானத்தின் ஆவி உள்ளவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென். அந்த ஆவியை நீங்கள் வெளியே ஏற்றணுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு அந்திகிறிஸ்து ஆவியெல்லாம் வெளியேற்றணுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கு அந்த ஆவி மனம் கசந்து அழணும், அந்த ஆவி மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஏன்னா தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி உண்டுன்னா அது அந்த பெருமாவி தான். இந்த பெருமாவி தான், அந்த பெருமாவிக்குள்ளே தான் இந்த வஞ்சகத்தின் ஆவிலாம் இருக்குது. பெருமையாக தன்னை அப்படியே அது பாருங்கள், அது காயம்பட்ட மிருகம்னு நாங்கள் பார்த்தோம். காயம்பட்டு பிழைக்கிற மிருகம் அப்படின்னா என்னது? இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேருக்கு சத்தியத்தை சொன்ன உடனே காயம் எங்கே தெரியுமா வரும்? இங்கே தான் வரும். எங்கே வரும்? எங்கே வரும்? மைண்ட். உங்களுக்கு காயம் இங்கே வருதுன்னா, ஏன்னா இங்கே தான் தலையை மிதிச்சிருக்காரு சத்ரு, தலையை இங்கே தான் காயம் பட்டிருக்காது. உங்களுக்கும் அதே மாதிரி காயம் வருதுன்னா மைண்ட் பேட்டில். நல்லா கவனிங்க, இந்த மைண்ட் பேட்டில் நீங்கள் வந்து அந்த மைண்ட் பேட்டில் இருக்கிறீங்க. இது உங்களால் ஏற்றுக்க முடியாது சில பேரால். ஏன்னா அது காயப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே காயப்படுவாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க, ஆனால் காயப்பட்டுருவாங்க. பிரைஸ் காட். எஸ், காயப்பட்டுருவாங்க. அது ரொம்ப 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 விதமான ஒரு பொல்லாத ஆவி இந்த டிசிட், வஞ்சகம். ஆமென். அநீதியினால் உண்டாகும் சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால். பார்த்தீங்களா, அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஒரு சபையில் கடிஞ்சு சொன்னால் அவங்களால கேட்க முடியாது, கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா அவங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடப்பாங்க, கீழ்ப்படுகிற மாதிரி பேசுவாங்க, கீழ்ப்படுகிற மாதிரி தேனொழுக நல்லா பேசுவாங்க, நல்லா. ஆனால் அது புத்தி உள்ளவன் தான் கணக்கு பார்க்க முடியும். புத்தி உள்ள சபை தான் அதை கணக்கு பார்க்க முடியும். அவங்களிடத்தில் என்ன இருக்கிறது. ஆம், தேவனுடைய பிள்ளையை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த வஞ்சகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இந்த வஞ்சகம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. வாலிய பிள்ளைகளுக்குள்ள வஞ்சகம் இருக்கவே கூடாது. வஞ்சகமான நபர்களிடத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வஞ்சகத்தின் ஆவி உங்களை அட்டாக் பண்ணுச்சு, அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு சபையில் தான் இருப்பீங்க, நல்ல சபைக்கு தான் வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் உங்களை ஒரு நாளும் அந்த ஆவி என்ன செய்யாது? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னதான் அன்பு செலுத்தி ஊழியக்காரங்க கண்ணீரோடு அவங்க முன்னாடி நின்னாலும் அப்படிதான் இருப்பாங்க. கேர்ஃபுல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டிசிட் ஸ்பிரிட் போக போக சத்துருடைய வல்லமை கூடிக்கொண்டே தான் போகுது. ஆமென். அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அடுத்தது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? In order that all may be judged and commend who did not believe the truth about their sin and the need of salvation through Christ, but instead took pleasure in unrighteousness. Amen. Yes. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை, அதுதான் நம்ம சபைகள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபைகள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எஸ், இதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, டெலியூஷன்ஸ் ஆஃப் தி ஆர்ச் டிசீவர். அப்படின்னாலே யார் தான்? வஞ்சகமாக இருக்கிற ஆன்டி கிரைஸ்ட். நீங்கள் இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்க இது நமக்கு இன்னைக்கு தான் நமக்கு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அப்போ சாட்டனிக் வைல்ஸ் அதுக்கு பேர். அந்த வஞ்சகத்துக்கு பேர் என்னது எழுதி வச்சுக்கோங்க, சாட்டனிக் வைல்ஸ், WILES, சாட்டனிக் வைல்ஸ். நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எஸ், அப்ப அந்த தந்திரம் டிசிட் எல்லாம் ஒண்ணுதான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த தந்திரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தந்திரமான சுபாவம் எனக்குள்ள இருக்கா, இந்த தந்திரமான சுபாவம் யாருக்குள்ளே இருக்குது கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆவியை பகுத்தறிகிற அந்த கிருபையை பெற்றால் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்க, உங்களை என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்க. எஸ், அப்போ அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். அப்ப நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டிய நாட்கள் இது. அந்த தந்திரத்துக்கு நீங்க எதிர்த்து தான் நிற்கணும். ஆதாம் ஏவாள் எதிர்த்து நிற்கல, அதனால தான் தே ஃபெயில். அந்த டிசைட், அந்த தந்திரம், வஞ்சகம், பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சபைக்கு வந்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆவியை பெற்றாச்சு. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து மறிக்கலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் துரைத்தனங்கள் அதிகாரங்களை மேற்கொள்ளலை. அதனால் ஆதாம் ஏவாள் ஃபெயில் ஆனாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம பிந்தின ஆதாம் ஜீவா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறார். உயிர்ப்பித்து நடத்துகிற தேவன் இல்லையா. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதான ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளை எளிதில் பிசாசு என்ன செய்ய முடியாது, மோசம். ஆனால் நம்ம கண்டுகொள்ள முடியும், அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த டிசைட் ஸ்பிரிட் யாருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். த விக்கெட் ஃபுல் ஆஃப் அவங்களுக்குள்ளே எப்போவுமே அந்த மாதிரியான காரியங்கள். அதில் எப்படி இருக்குன்னா, நான் 3 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். சோத்திரம் 5 காரியம் இருக்குது, நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதில் நம்பர் 1, தேர் வேர்ட்ஸ். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அவங்களுடைய வாயின் சுவாசத்தினா தானே அழிப்பார் நம்ம பார்த்தோம் தெசலோனிக்கரில். அப்போ அந்த டெவில்ஸ் வேர்ட், அந்த வார்த்தை, தேர் வேர்ட்ஸ். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். பார்த்தீங்களா, சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது. நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல சபைக்கு வந்திருப்போம். சில சேர்வாரோடு சேர்ந்து சில ஃபெலோஷிப், சில ஃப்ரெண்ட்ஷிப் இது வரும். இந்த அந்த மாதிரி ஆளுங்க ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சங்கீதம் 36:3. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும். The words of his truth are wicked and deceitful. பாத்தீங்களா? ஆமென். The words of his mouth, the words of his mouth. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. அதை நீங்கள் கேட்டாலோ அதுக்குள்ளே நீங்கள் போனாலோ, ஆதாம் ஏவாளோ இப்படி தான். வாயின் வார்த்தைகள், சத்ருனுடைய வாயின் வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே எப்படி இருந்தது, வஞ்சம். ஸோ அவங்க புத்தியாக நடக்கிறத என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும், அதெல்லாம் போயிடுச்சு. இந்த வார்த்தையை கேட்க அந்த வஞ்சகத்தின் ஆவி பேசுகிறவங்க கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் காலேஜ்லையாக இருக்கலாம், உங்கள் வேலை செய்கிறவங்களோடையா இருக்கலாம். இந்த ஆவியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேனொழுக பேசும், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி பேசும், உங்களுக்காக உயிரே கொடுக்குற மாதிரி பேசும். இந்த வஞ்சகத்தின் ஆவி. நான் சொன்ன போனால் பொய்யான அடையாளங்கள் அற்புதங்களை நடப்பிக்கும். நீங்கள் பார்க்க இது மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஓ, இட்ஸ் ரியல் வண்டர். ஆமென். எஸ், சொல்லுவீங்க, இது இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரிலாம் யாரும் பேச முடியாது. ஹவு ஜீனியஸ். ஆமென். கேர்ஃபுல். வஞ்சகம், டிசிட் ஸ்பிரிட். ஆமென். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும்
நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 34 35 வரைக்கும் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 34 35 வரை. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க. நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஓ, பாத்தீங்களா? You brood of vipers, how can you speak good things when you are evil? For the mouth speaks out of that which fills the heart. Amen. Deceitful. உள்ளுக்குள்ள வஞ்சகத்தையும், உள்ளுக்குள்ள இச்சையையும், உள்ளுக்குள்ள பலதரப்பட்ட காரியத்தையும் வைத்துக்கொண்டு நாம் பேசணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், you brood of vipers, விரியன் பாம்பு குட்டி. யூத் கேர்ஃபுல். விரியன் பாம்பு குட்டி. இது குட்டி தானே அப்படின்னு விட்டுருவாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சர், ஒரே டேஞ்சர். குட்டியை பார்த்து நீங்களும் பயப்பட மாட்டீங்க, பெருசை பார்த்து தான் பயப்படுவீங்க. குட்டியை பார்த்துலாம் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. சின்ன குட்டி பாம்பு, அது ஒன்றும் பண்ணாது. தந்திரம், கேர்ஃபுல். ஆமென். அது நமக்குள்ளேயே அது வளரும். நமக்குள்ளேயே அந்த பெருமை, நமக்குள்ளே அந்த வஞ்சகம், அந்த வஞ்சக சுபாவம், வஞ்சகமான எண்ணம். ஆமென். வாசிங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். அந்த குட் மேன் ஃப்ரம் ஹிஸ் இன்னர் மீன்ஸ் என்னது? இன்னர் சேம்பர், இன்னர் ஸ்பிரிட், இன்வார்ட். உங்க உள்ளான ஆவி, உள்ளான மனுஷன். அதுக்கு தான் சொல்றது, நல்ல அபிஷேகத்தை நீங்க நிரம்பணும். இன்னசே உள்ளுக்குள்ள உங்க சார்ஜிங், உங்க பேட்டரி, இன்னர்ல இருக்கிற பேட்டரி நல்ல சார்ஜிங்ல இருக்கும். எப்பவுமே இன்னர்ல, எப்பவுமே நீங்க இன்னர் சார்ஜ் இருந்தாதான் டார்க் அண்ட் கரண்ட் ஃபெயிலியர். அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? சார்ஜிங் பவரில் இருந்தால் டைனமோ. எஸ், டைனமோ சொல்லியிருக்கோம்ல, அபிஷேகத்துக்கு ஒரு பதம் வருகிறது, டைனமோ. எஸ், அந்த டைனமோ ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைனமோ ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். டைனமோ மீன்ஸ் என்னது? ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். உங்கள் உள்ளுக்குள்ளேயே எல்லாவற்றையும் பிறப்பிக்க முடியும். பிசாசை எதுக்க முடியும், கட்ட முடியும், ஜெபிக்க முடியும். அந்த ஆவியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த ஆவி அடையாளம் கண்டு கொண்டு உங்கள் ஆவியில் அதை துரத்த முடியும், செபிக்க முடியும். இயேசு எப்படி ஆவியில் துரத்தினார்? விரலில் துரத்தினார் இல்லையா? ஆக்ஷன். புரியுதா? பிரைஸ் காட். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து, because of deceit. Amen. And the evil man from his inner evil treasure brings out evil things. This is the deceit. வஞ்சகம். எப்பவுமே வஞ்சகத்தோட இருப்பாங்க. வஞ்சகமாக சிரிப்பாங்க, ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது ஸ்பிரிட்டு வந்துடும். ஆனால் நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒன்று நீங்கள் பேசும்போது உங்ககிட்டே வரமாட்டாங்க. அதையும் நான் சொல்கிறேன், உங்ககிட்டே வரமாட்டாங்க. உங்களை பார்த்தோன்னு அப்படி போயிடுவாங்க. எஸ், ஆமென். நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்காக நீங்கள் மறைவில் போய் செபிக்கணும். அவங்களுக்காக நீங்கள் வரைவில் பாருங்கள். பவுல் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு குறி சொல்லுகிற ஆவி பார்த்தீங்களா? டிசெப்டிவ். ஒரு குறி சொல்கிற ஆவி என்ன பேசுது? இவங்க தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிரைஸ் த லார்ட், ஹியர் மை வேர்ட்ஸ், அப்படி தான் சொல்லியிருக்கோம். இவங்க வந்து தே ஆர் ட்ரூலி காட் சர்வன்ட். ஆமென். இவங்க உண்மையிலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. இப்படி உங்ககிட்ட யாராவது சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சத்தியத்தை சொல்கிறாங்க சிஸ்டர், சத்தியத்தை சொல்கிறாங்க, அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆவியை பகுத்தறிகிற உங்கள் இன்னர் சேம்பருக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், ஆமென், அதை கடிஞ்சு கட்டி ஜெபி. பாருங்க, பவுல் கேஷுவலாக சொல்கிறான், இவளை விட்டு போ. அநேக நாட்கள் சொல்லிக்கிட்டே வருது. இன்றைக்கி அநேக நாட்கள் உங்கள் காதுபட இந்த டிசீட்ஃபுல் ஸ்பிரிட் வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். கண்டுபிடிக்கணும்.
சும்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, சும்மா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, சும்மா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. கேர்ஃபுல், திஸ் ஆர் டிசிட். சும்மா உங்களைய வழி மாற வைக்கிறது. அதுக்காக என்ன செய்யணுமோ செய்யும். நீங்கள் அந்த ஆவியை கண்டுபிடிக்கணும். எப்படி பவுல் கண்டுபிடிச்சி சொன்ன உடனே அந்த ஆவி அது அவளை விட்டு என்ன செஞ்சிருச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. சரி, மனுஷர் பேசும் நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. ஆமென். their words. அடுத்தது their counsel. நீதிமொழிகள் 12:5 துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நீங்கள் அவங்க ஆலோசனையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அது ஆவியை இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா உங்களால் தெரியாது. உங்களுக்குள்ளே அந்த டிசிட் ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. புரியுதா? நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, உங்களுக்குள்ள தெரியாது. ஆமென். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். ஆமென். எஸ், துன்மார்க்கருடைய ஆலோசனை. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா, உதாரணமாக பார்த்தோன்னா நீங்கள் ஆமானை பார்க்கலாம். அதை மட்டும் படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரை படிங்க. மீதியானது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அதை மட்டும் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-8. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆமென். நல்லா கவனிங்க. தென் ஆமான் full of wrath, மூர்க்கம் நிறைந்தவன். உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க மரியாதை கொடுக்கலன்னா உடனே கோபம் வருதா? நல்லா பாருங்கள். இயேசுகிட்டேருந்து கற்றுக்குங்க. ஏசி 53 பாருங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அசட்டை பண்ணப்பட்ட நம்ம எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ இடத்துல அசட்டை பண்ணப்படுறோம். ஆமென். ஆண்டவருக்காக அதை பொறுமையோடு சகிக்கணும். பாருங்கள், ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம். உங்களுக்குள்ள இந்த மூர்க்க குணம் வருதா? எனக்கு மரியாதையே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. டிசிட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கு. ஒன்று அது பெருசாக இருக்குது, இல்லை குட்டியாக இருக்குது. ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் சின்னதாக இருக்கு. ஆமென். சின்னதாக இருந்தால் அதை என்ன பண்ணலாம்? காலின் கீழே மிதிப்பீர்கள், நசுக்கி போட்டுறணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை எனக்குள்ளே வராதப்போ நசுக்கிறங்க, போயிடும். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேருவின் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வஞ்சகத்தின் ஆவி. ஒரு மொர்தெகாய் தன்னை கனம் பண்ணல, அவன் அந்த பக்கம் வரும்போது எழுந்துச்சு நின்று அவனை கனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சு முழு யூத குலத்தையும் அழிக்கும்படிக்கு எவ்வளவு பிளான். டிசிட் ஸ்பிரிட் சபையே அழிக்கிறதுக்கு பிளான் போடும். ஒரு ஆளை கொண்டு, ஒரு ஆமானை கொண்டு, ஒரு ஆமான் போதும் ஒரு சபையவே அழிக்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு குட்டி பிசாசு போதும் சபையை அழிக்க. நம்ம அந்த ஞானத்தின் ஆவி இல்லாமல் இருந்தால்,
இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி தான் பாழாகுது. நிறைய சபையில் இப்படி தான் வருது. நீங்கள் பேப்பரில் பார்க்க, நியூஸில் பார்க்குறீங்க. எப்படி நல்லா அதுக்காக அந்த ஊழியக்காரங்க எவ்வளோ கண்ணீர் வடித்து, எவ்வளோ உபவாசம் இருந்து அந்த குடும்பம் எப்படியெல்லாம் ஒட்டச்சி நொறுக்கி வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், கேர்ஃபுல், ஒரு வஞ்சகத்தின் ஆவி, தந்திரமாக நுழைஞ்ச ஆவி, புரியுதா, எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். கேர்ஃபுல். ஆகவே வாலிய பிள்ளைகளாகிய நீங்கள் விரியன் பாம்பு குட்டியின் ஆவி உங்களுக்குள்ளே வரக்கூடாது. விரியன் பாம்பு குட்டியின் ஆவி கூட நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதை நம்ம கட்டிஞ்சுக்கணும். சின்ன காரியம் தானே, சின்ன இது தானே, இதில் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும் நினைக்கவே கூடாது. அப்போ 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 உங்கள் வாயின் சுவாசம், உங்களுக்கு வாயின் சுவாசம் என்னது? the breath of Holy Spirit. ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் நல்லா ஜெபிங்க. தன்னால் அந்த ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் பொசுங்க. சோமனோமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லார்ட் ஜீசஸ், ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய பலத்தின் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், வஞ்சகத்தின் ஆவிகள், டிசெப்டிவ் ஸ்பிரிட், ஆமென், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளை அருகில் அவர்கள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த நிழல் கூட படக்கூடாது. பிள்ளைகளை உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளா மறைத்து கொள்ள செபிக்கிறேன். இந்த வஞ்சகத்தின் ஆவி பிள்ளைகளோடு கூட கிரியை செய்யவே கூடாது, அவர்களுக்குள்ளே நுழையவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவர்களை வேலி அடைத்து செபிக்கிறேன். யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பொறுமையாக இருந்து சகலவற்றையும் ஜெயிக்க பிரிவை கொடுத்தீங்களேப்பா. இந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆண்டு கடைசியில் கர்த்தர் தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.